சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் எம்மாத்திரம். சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதியை கெடுக்கும். ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்து. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. நம்மை புரிந்து கொள்ளாதவர் பிரிந்து போனால் என்ன, மறந்து போனால் என்ன, அவர்களை நினைத்து வருந்துவது வீண். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு. யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை காலம் மட்டுமே காட்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. மனசு சரியில்லை என்பது தவறு. மனசை நாம் சரியாக வைக்கவில்லை என்பதுதான் உண்மை. யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக்கொள்வாய். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பது. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுபவர்களை விட மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுகின்றவர்களை 100% நம்பலாம். பிறரை அழ செய்து பெற்ற செல்வம் அதை பெற்றவன் அழும்படி விட்டு நீங்கும். நல்வழியில் சேர்த்த செல்வம் நீங்கினாலும் பின் வந்து சேரும். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மையான முகங்கள்.